Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நாம பார்க்க போறது 4th standard social unit 3 அதுல இருக்கிற municipality and corporation அப்படி தான் பார்க்க போறோம். So municipality னா என்ன, corporation என்ன? First municipality அப்படிங்கிறது வந்து நகராட்சி அப்படினு சொல்லுவாங்க தமிழ்ல. Then corporation அப்படிங்கிறது மாநகராட்சி அப்படினு சொல்லுவாங்க. So corporation விட municipality like மாநகராட்சியை விட நகராட்சி சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முனிசிபாலிட்டியில் வந்து பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, கார்ப்பரேஷனில் மக்கள் தொகை பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம் எதை பற்றி படித்தோம், வில்லேஜ் பஞ்சாயத்து அதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் லெவல் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டிலாம் வரும்போது கொஞ்சம் டவுன் பஞ்சாயத்து அதுக்கு அடுத்து மேலே வரும். கொஞ்சம் போக 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 பாப்புலேஷன் அப்புறம் இந்த சிட்டியோட சைஸ் எல்லாமே பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசிக் லெவல். ஸோ கார்ப்பரேஷன் இப்படிலாம் வரும்போது அது ரொம்ப ஹையர் லெவல். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, to know about the municipalities and their duties. So municipalities நான் என்ன அவங்களோட டியூட்டி என்ன பார்க்க போகிறீங்க. to understand the structure of the local bodies. So local bodies ஓட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறீங்க. to know about the functions of corporations and town panchayat. ஸோ என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க கார்ப்பரேஷன் டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறது பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, to know about the sources of income ஃபார் முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன். ஸோ நிறைய டியூட்டிஸ் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் மணி எப்படி அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. லைக் முகிலன் அப்படிங்கிற ஒரு பாய் அப்புறம் அவனோட அங்கிள்குள்ளே கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கிள் வந்து முகிலனுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். முகிலன் went to his uncle's house during summer vacation. ஸோ முகிலன் என்ன பண்ணுறான்னா அவனோட அங்கிள் ஹவுஸ்க்கு சம்மர் வெக்கேஷன் லைக் மே மந்த் வெக்கேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போகிறான். ஒன் டே ஹி வாஸ் பிளேயிங் இன் அ பார்க்கில் விளையாடிட்டு இருக்கான். அட் த டைம் ஹி ஹர்ட் த முனிசிபாலிட்டி எம்ப்ளாயீஸ் அனௌன்சிங் தட் த பீப்புள் டு பே டேக்ஸஸ் ஃபார் த ஹவுஸ் அண்ட் அதர்ஸ். முகிலன் ran to his house. ஸோ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அவனுக்கு சவுண்டு கேட்குது. பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் இந்த முனிசிபாலிட்டி எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. என்னென்னா டேக்ஸ் எல்லாம் எல்லோரும் கரெக்டாக பே பண்ணுங்கள், ஹவுஸ் டேக்ஸ் எல்லாமே அப்படின்னு. ஸோ முகிலன் வேகமாக அவனோட வீட்டுக்கு அவனோட அங்கிள் வீட்டுக்கு ஓடுறான். ஸோ ஒய் ஆர் யூ ரன்னிங், வாட் ஹேப்பன். ஸோ அங்கிள் கேட்குறாரு, ஏன் ஓடி வர்ற, என்ன நடந்துச்சு. முகிலன், அங்கிள் வாட் இஸ் முனிசிபாலிட்டி, why should we pay taxes. ஸோ முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சினா என்ன, ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு வரி, டேக்ஸுங்கிறது வரி இல்லையா, ஸோ நம்ம ஏன் பே பண்ணணும் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அங்கிள் வந்து இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. முகிலா, முனிசிபாலிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஃபார்ம் தான், லைக் வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரி. இன் அ ஸ்மால் டவுன் வேர் 50,000 to 1 lakh people live. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் நம்ம என்ன சொன்னோம், 500 people இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே முனிசிபாலிட்டி எவ்வளோ இருக்காங்களா, 50,000 to 1 lakh people இருந்தால் அதை முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவுண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. திஸ் இஸ் டிவைடட் இன்டு செவரல் வார்ட்ஸ். ஸோ இதை வார்டாக டிவைட் பண்ணுறாங்க. அவர் ஹவுஸ் இஸ் இந்த 10th வார்டு. ஸோ ஒரு முனிசிபாலிட்டியில் நிறைய வார்டாக டிவைட் பண்ணுவாங்க. நம்ம ஹவுஸ் இருக்கிறது 10th வார்டு. இன் ஆர் லொக்காலிட்டி தேர் ஆர் டோட்டலி 30 வார்ட்ஸ். ஸோ நம்மளோட இந்த ஊரில் டோட்டலி 30 வார்ட்ஸ் இருக்குது. இன் தமிழ்நாடு தேர் ஆர் 152 முனிசிபாலிட்டிஸ். ஸோ எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கா தமிழ்நாட்டில், 152 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது முகிலா அப்படின்னு அவங்க அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் என்னெல்லாம் செய்வாங்கன்னு பாருங்கள். இந்த கொசு மருந்து அடிப்பாங்க, இந்த முனிசிபல் ஆஃபீஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. முகிலன், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி. ஓகே, ஸோ முனிசிபாலிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். த ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி இஸ் கால்ட் த பிரசிடெண்ட். அவர் என்னென்னு சொல்கிறாங்க, பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரசிடெண்ட் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. ஸோ பிரசிடெண்ட்டும் அங்கே இருக்கிற மெம்பர்ஸும் யார் செலக்ட் பண்ணோம், பீப்புள் தான் டைரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்கன்னு அங்கிள் சொல்கிறாரு. த டென்யூர் ஆஃப் த மெம்பர்ஸ் 5 years. ஸோ அவங்களோட எத்தனை வருஷம் ஆட்சி காலம் இருக்குன்னா 5 years. One of the members of the municipality is selected as vice president. So one of the members of the municipality is selected as
ஸோ முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஒரு மெம்பரை தான் என்ன பண்ணுவாங்களாம், வைஸ் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்களாம். லைக் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டை வார்டு மெம்பர் செலக்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ இதில் இருக்கிற முனிசிபாலிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸில் ஒருத்தரை வைஸ் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்களாம். அங்கிள், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி? ஸோ முனிசிபாலிட்டியோட டியூட்டி, அதாவது நகராட்சியோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். ப்ரொவைட் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் இட் மெயின்டெனன்ஸ். ஸோ லைக் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்த மாதிரியே தான் இதுவும் இருக்குது. எஸ், லைப்ரரி வச்சு மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைனிங் லோக்கல் மார்க்கெட், சந்தையை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது. கன்ஸ்ட்ரக்டிங் ரோடு போட்டு தர்றது. ரிமூவிங் கார்பேஜ் டம்ப்ஸ். ஸோ நிறைய கார்பேஜ் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் முனிசிபாலிட்டியோட மெயின் டியூட்டின்னு சொல்கிறாரு அங்கிள். முகிலன், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ஒர்க் டன் பை முனிசிபாலிட்டி? ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு இன்கம் இதெல்லாம் எந்த காசு வச்சு அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு மணி எப்படி வருது அப்படின்னு முகிலன் கேட்குறான் அங்கிள்கிட்ட. ஸோ அங்கிள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் த மணி. லைக் வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் சேம் தான் சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குது. பீப்புள் ஆல்சோ பே இன் த ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ் டேக்ஸ் லைக் த சேம் இன் வில்லேஜ் பஞ்சாயத். அதில் என்ன பண்ணாங்களோ அங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க, இங்கேயுமே கொடுக்குறாங்க. லைக் ஹவுஸ் டேக்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் செய்கிற வேலைக்கானதை கொடுக்குறாங்க, குடிக்கிற தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர், ஷாப் டேக்ஸ் கடை நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு டேக்ஸ் கொடுக்குறாங்க, ரோடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு, நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் டேக்ஸ். ஸோ அந்த இடத்துல வர்ற ட்ரைனேஜுக்கான டேக்ஸ் இது எல்லாமே முனிசிபாலிட்டிக்கு பீப்புளும் பே பண்ணுறாங்க. இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த இன்கம் ஆஃப் முனிசிபாலிட்டி. ஸோ இவங்க இப்போ கட்டுற டேக்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, அவங்களோட இன்கம்னு சொல்கிறாங்க. த ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் யாருன்னா லார்ட் ரிப்பன். இவர் தான் ஏன் லார்ட் ரிப்பன் சொல்கிறாங்கன்னா, ரிப்பன் பிரபுவும் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஏன் இவரை லோக்கல் பாடிஸ் ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இவர் தான் இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம், ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து இப்படி தனித்தனியாக பிரிக்கணும், ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு வயசாக பிரிக்கணும், அப்போ தான் வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி சிஸ்டமை கொண்டு வந்ததே லார்ட் ரிப்பன் தான். ஸோ அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. The following also comes under municipalities. Townships, example நெய்வேலி. ஸோ எதெல்லாம் முனிசிபாலிட்டியில் வருதுன்னா டவுன்ஷிப், நெய்வேலி, cantonment boards லைக் பரங்கிமலை, குன்னூர், நோட்டிஃபைடு ஏரியா கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் எதில் வரும்னா முனிசிபாலிட்டி கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்வேலி, குன்னூர், பரங்கிமலை, தென் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஓகே, இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டிஸில் வரும்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக்கல் பாடிஸ். ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக்கல் பாடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ அர்பன்னா சிட்டி சைடு இருக்கிற லோக்கல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பரேஷன், நெக்ஸ்ட்டு முனிசிபாலிட்டி, நெக்ஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து. இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சிட்டி அர்பன்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக், அதுக்கு இல்லை பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து தான் லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டவுன் சைடு. இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து கீழேருந்து போகணுன்னா 1 2 3 4 5 6 இப்படி தான் கீழேருந்து ஒவ்வொன்றா டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்தது தான் டவுன். ஸோ முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். ஸோ இப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 33 districts, 386 panchayat unions and 12,600 கிராம பஞ்சாயத். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 33 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 386 பஞ்சாயத் யூனியன்ஸ் இருக்குது அண்ட் 12,620 கிராம பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் நோ த பல்வந்த் ராஜ் மேத்தா கமிட்டி recommended a 3-tier panchayat system in the year of 1957. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி 3-tier சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வில்லேஜ் இருக்கும், யூனியன் பிளாக் இருக்கும், நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இந்த இயர் ஆஃப் 1957. த அசோக் மேத்தா கமிட்டி, நெக்ஸ்ட் ஒரு அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்கிறாங்க, recommended to a 2-tier
பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ இதில் 2 டயரில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்காது. வில்லேஜ் டு டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் போயிடும், பிளாக் இருக்காது. எனக்கு முன்னாடி ஒரு லெசனில் வந்து இதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன், வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிற லெசனில். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் வி கால் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை அண்ட் சேலம் அஸ் கார்பரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், கார்பரேஷன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாமே கார்பரேஷன். முகிலன், வாட் இஸ் கார்பரேஷன்? ஸோ இப்போ கேட்குறான் கார்பரேஷன்னா என்னன்னு கேட்குறான் அப்படின்னு முகிலன் கேட்குறான். அங்கிள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. சர்டைன் முனிசிபாலிட்டிஸ் வில் பி டிக்ளேர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அஸ் கார்பரேஷன் பேஸ்ட் ஆன் ஹை பாப்புலேஷன் அண்ட் ஹை ரெவென்யூ. ஸோ சில சிட்டிஸை வந்து கவர்மெண்ட் வந்து கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹை பாப்புலேஷன். நம்ம முனிசிபாலிட்டிக்கே பார்த்தோம் 50,000 to 1 lakh பாப்புலேஷன். ஸோ 1 lakhக்கு மேலே இருக்கிற பாப்புலேஷனை வந்து கார்பரேஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க. தென் அங்கே வந்து ஹை ரெவென்யூ இருக்கணும், நிறைய வந்து வருமானம் இருக்கணும், நிறைய தொழில் நடக்கணும், நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும். ஸோ நிறைய அங்கே வந்து அந்த சிட்டியில் வந்து வருமானம் வரும்போது அதை கார்பரேஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. முகிலன், அங்கிள் ஹவு மெனி கார்பரேஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடுலன்னு கேட்குறான் முகிலன். இன் தமிழ்நாடு 14 corporations have been established. The oldest corporation is Chennai. So there are எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கான்? 14 கார்பரேஷன், 14 கார்பரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் இன் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரைனேஜில் அந்த மாதிரி இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணுறது, இது கார்பரேஷன் ஆஃபீஸ் இன் சென்னை. ஐ திங்க் இட்ஸ் இன் சென்னை. எஸ், சென்னையில் இருக்கிறதா தான் இருக்கும். முகிலன், அங்கிள் ஹவ் த ஹெட் அண்ட் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட்? ஸோ இங்கே எப்படி கார்பரேஷன் மெம்பர்ஸுமே ஹெட்டுமே செலக்ட் ஆகிறாங்கன்னு கேட்குறான். த ஹெட் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் கார்பரேஷன் வாஸ் எலெக்டட் பை பீப்புள் டைரக்ட்லி. என்ன சொல்கிறாங்க, பீப்புள் தான் டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. த சேர்பர்சன் ஆஃப் த கார்பரேஷன் வாஸ் கால்டு மேயர். ஸோ சேர்பர்சனை அங்கே பிரசிடென்ட்னு சொன்னோம் இல்லையா முனிசிபாலிட்டியில், இங்கே மேயர்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் கார்பரேஷன். He is also called as the father of corporation அப்படின்னு சொல்கிறாங்க. The tenure of the members in corporation 5 years. ஸோ டென்யூர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸாக தான் இருக்குமே எல்லா இதுலேயுமே. The Indian administrative service officers and similar rank holders are appointed by the government to the corporation. Most of the urban areas have corporation. ஸோ வேறு யாரெல்லாம் அங்கே இருப்பாங்க? கார்பரேஷனில் மேயர் இருப்பார், மெம்பர் இருப்பார். தென் வேறு யார் இருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமுக்கு யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருந்த ஆஃபீஸர்ஸ், அப்புறம் அதே ரேங்க் ஹோல்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சமமாக படிச்சிருக்கிறவங்க தான் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதாவது ஆட்சி பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ் ஹேவ் கார்பரேஷன். நிறைய அர்பன் ஏரியாஸ் வந்து இப்போ கார்பரேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14 கார்பரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓல்டஸ்ட் சென்னைன்னு சொன்னாங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மீன்ஸ் திருச்சி, ஓகே, சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர், டியூட்டிகொரின், திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோவில். ஸோ இது எல்லாமே முனிசிபல் கார்பரேஷன்ஸ். ஓகேவா, கார்பரேஷன்ஸ் எல்லாம். At present, Tamil Nadu government has declared Nagarkoil as the 14th corporation. Okay, first corporation பார்த்தீங்கன்னா சென்னை. தென் லாஸ்ட் கார்பரேஷனாக எதை கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக, அது நாகர்கோவில் 14th கார்பரேஷன். முகிலன், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன்? ஸோ கார்பரேஷனோட டியூட்டிஸ் என்னன்னு முகிலன் கேட்குறான். கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ். ஸோ சிட்டி ரோட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. டிஸ்பர்சிங் கார்பேஜெல்லாம் டிஸ்பஸ் பண்ணுறது, அதாவது குப்பைகள்லாம் டிஸ்பஸ் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். ஸோ இது லைப்ரரிஸ் வந்து எல்லாத்துலேயுமே வருது பாருங்கள். வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்துச்சு, முனிசிபாலிட்டியில் இருக்குது, இப்போ கார்பரேஷன் இருக்குது. ஸோ லைப்ரரிஸ் எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்குது. க்ரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். ஸோ பார்க்கெல்லாம் க்ரியேட் பண்ணி அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல அந்த கார்பரேஷனில் எத்தனை பேர் பறக்கிறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்கக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து மெயினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன்? ஸோ என்ன சோர்ஸ் வருது கார்பரேஷனுக்கு? ஸோ இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு இன்கம் வருமானம் என்ன, எதை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான் முகிலன். அங்கிள், த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம்
ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கொடுப்பாங்க. தென் வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ்னால் நிறைய பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்ததுலேருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்கணும். ப்ரொஃபஷனல்னால் செய்கிற வேலைக்கான வரி கொடுக்கணும். என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா சினிமாஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே டேக்ஸ் கட்டுவாங்க. கஸ்டம் டியூட்டிஸ், ஸோ சுங்க வரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கட்டுவாங்க. நெக்ஸ்ட் ரோடு டேக்ஸ், ரோடு யூஸ் பண்ணுறாங்கல்ல அதுக்கு டேக்ஸ் இருக்குது. அது சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்ப்பரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கார்ப்பரேஷனுக்கு ஒரு இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகிலன், what else are there besides municipality and corporation? ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது முனிசிபாலிட்டிக்கும் கார்ப்பரேஷனுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேஷன் அண்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் தவறுன்னு கேட்டிருக்கான் முகிலன். தென் அதுக்கு அங்கிளோட ரிப்ளை பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத் ஆல்சோ எக்ஸிஸ்ட். ஸோ டவுன் பஞ்சாயத்து இடையில சொல்லாமல் விட்டுருக்காங்க. The head and ward are elected by the people directly. ஸோ டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறது பேரூராட்சி, நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம், ஓகேவா. ஸோ அதெல்லாம் யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பீப்புள் டைரெக்டாகவே செலக்ட் பண்ணுறாங்க. த டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இஸ் 5 years. இங்கேயுமே டென்யூர் என்ன சொல்கிறாங்க, 5 years தான் சொல்கிறாங்க. பஞ்சாயத்து இஸ் கவர்ன் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ பஞ்சாயத்து யார் இது பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. டவுன் பஞ்சாயத் ஃபங்க்ஷன் இன் பிளேஸ் வேர் த பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 5,000 years. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் 500 சொன்னாங்க, டவுன் பஞ்சாயத் 5,000 சொல்கிறாங்க, முனிசிபாலிட்டி 50,000. ஓகே, கார்ப்பரேஷன் 1 lakh above அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Uncle, I came to know the administration of municipality and corporation very well. தேங்க்யூ வெரி மச். ஸோ என்ன பண்ணுறான், முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனோட ஃபங்க்ஷன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களால், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். குட், கம் லெட் அஸ் வாஷ் ஆர் ஹேண்ட்ஸ் அண்ட் லீவ் ஹாவ் லஞ்ச். ஸோ நம்ம இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்லாமான்னு அங்கிள் கேட்குறாரு. ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ட் இன் த பார்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஆஃப் யுவர் வார்ட் அண்ட் ஷேர் த இன்ஃபர்மேஷன் இன் யுவர் கிளாஸ். ஸோ லைப்ரரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆர்எல்ஸ் உங்கள் ஊரில் இருக்கிற லைப்ரரிஸ் எப்படி இருக்குது, பார்க் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். விசிட் யுவர் நியர்பை கார்ப்பரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர் அண்ட் எக்ஸாமைன் த கவுன்சில் அசம்பிளி. ஸோ இது நீங்கள் ஸ்கூல் வந்த பிறகு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த டேக்ஸஸ் பெய்ட் பை ஆர் பேரண்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி டேக்ஸ்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இது பே பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வேலை செய்கிறவங்களா இருந்தால் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணுவோம். ஓகே, எவாலுவேஷன் பார்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த லெசனை நல்லா கவனிச்சுக்கோங்க. எவாலுவேஷன் பார்ட்டை பார்ட் 2 நான் போடுறேன். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திவ்யா கர்ணன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எவாலுவேஷனை நெக்ஸ்ட் பார்ட்டாக ஆன்சர் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.